வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம போன பாடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த பாடத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமான மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இது MBA டிகிரி கோர்ஸோட 2வது வருஷம் 3வது செமஸ்டர்ல இருக்கிற கோர் பேப்பர் 7. இந்த பாடத்தோட பேரு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓவர்வியூ. வாங்க ஆரம்பிக்கலாம். 1.1 Introduction. இந்த லெசன்ல மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் கம்பெனிகள் எப்படி மார்க்கெட்டை அணுகுதுன்னு பார்க்க போறோம். மார்க்கெட்டிங்கு பல டெஃபினிஷன்ஸ் இருக்கு. வார்த்தைகள் வேற வேறையா இருந்தாலும் எல்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியும் கஸ்டமரை மையமா வச்சு அவங்கள அக்வயர் பண்றது அப்புறம் அவங்கள ரிட்டைன் பண்றது தான் முக்கியம். மார்க்கெட்டிங்கிறது ஒரு பிசினஸ் ஃபங்க்ஷன். இது கஸ்டமர்ஸுக்கு வேல்யூவை உருவாக்குற, டெலிவர் பண்ற, அப்புறம் கம்யூனிகேட் பண்ற ப்ராசஸ். அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்களை மேனேஜ் பண்றது மூலமா பிசினஸ்க்கும் அதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் பரஸ்பர பெனிஃபிட் கிடைக்குது. மார்க்கெட் அனாலிசிஸ் மற்றும் செக்மெண்டேஷன் மூலமா டார்கெட் மார்க்கெட்களை தேர்ந்தெடுத்து பையிங் பிஹேவியர் பத்தி ஒரு முழுமையான நாலேஜோட சிறந்த கஸ்டமர் வேல்யூவை கொடுக்கறதுக்கான சயின்ஸ் தான் மார்க்கெட்டிங். ஆனா மார்க்கெட்டிங் அப்போதான் சக்சஸ்ஃபுல் ஆகும் ஒரு ஆர்கனைசேஷனோட மிஷன், விஷன், டாஸ்க்ஸ் அப்புறம் டெக்னாலஜியை பயன்படுத்துற அபிலிட்டி எல்லாம் ஒன்னோட ஒன்னு பொருந்தி பிசினஸ்குள்ள நல்லா இருக்கிறப்போதான். நம்ம தினசரி வாழ்க்கையில நிறைய குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் பயன்படுத்துறோம். டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், சோப், ஆயில், க்ளோத்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், டெலிஃபோன், எலக்ட்ரிசிட்டி, இன்னும் நிறைய இருக்கு. இந்த குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் எல்லாம் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து சேருது? குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் உற்பத்தி பண்ற பிசினஸ் ஹவுசஸ் அதை விற்கணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்க தங்கள் ப்ராடக்ட்ஸ் பத்தி கன்சியூமர்ஸ்/யூசர்ஸுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு வசதியான இடங்கள்ல கொண்டு போய் வைக்கணும். இதுல ப்ராடக்ட் பிளானிங், பிரைசிங், ப்ரொமோஷன், மிடில்மென், ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர் ETC பயன்படுத்துறது, வேர்ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனோட மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனோட ஒரு பகுதி. அப்படி பார்த்தா மார்க்கெட்டிங்கிறது கன்சியூமர்ஸோட நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த நீட்ஸை சாட்டிஸ்ஃபை செய்ய பல்வேறு குட்ஸ் மற்றும் சர்வீசஸ்களை ஃபைனல் கன்சியூமர்ஸ் அல்லது யூசர்ஸுக்கு சப்ளை பண்ற ஒரு ப்ராசஸ். இது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து கன்சியூமர்ஸ் அல்லது யூசர்ஸ்க்கு குட்ஸ் மற்றும் சர்வீசஸோட ஃப்ளோவை டைரக்ட் பண்ற ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்ந்துதான் மார்க்கெட்டிங்னு சொல்லப்படுது. மார்க்கெட்டிங் ஒரு நிறுவனத்தோட சக்சஸ்க்கு ஒரு இண்டிகேட்டரா பார்க்கப்பட்டாலும் அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் விஷயம். உதாரணமா டொயோட்டா, நிசான், நெஸ்ஸில் போன்ற பிராண்ட்ஸ் தங்க கஸ்டமர் பேஸை வளர்க்கவும் தக்க வச்சுக்கிறதுக்கும் மார்க்கெட்டிங்கை நம்பியிருக்கணும். யூட்டிலிட்டிஸ், மெடிக்கல் கேர் போன்ற ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூனிக் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிற ஸ்மால் பிசினஸஸ்க்கும் மார்க்கெட்டிங் கொஞ்சம் லோக்கியா ஃபிளையர்ஸ் மூலியமா மட்டும் இருக்கலாம். 1.2 Significance of studying marketing. மார்க்கெட்டிங்கிறது ஒரு அருமையான சப்ஜெக்ட். உங்களுக்கு கன்சியூமர் பிஹேவியர்ல ஆர்வம் இருந்தா இத படிக்கலாம். மார்க்கெட்டிங்கிறது முழுக்க முழுக்க கம்யூனிகேஷன் பத்தி தான். அதனால இத படிக்கிறது உங்க இண்டிவிஜுவல் ஸ்கில்களையும் டீம் ஒர்க்கிங் ஸ்கில்களையும் இம்ப்ரூவ் பண்ண உதவும். மார்க்கெட்டிங் பிளானிங் உங்க பிசினஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸை உங்க டார்கெட் மார்க்கெட்டோட நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி டெவலப் பண்ண உதவும். நல்ல மார்க்கெட்டிங் உங்க ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் ஏன் கம்பெடிட்டர்ஸை விட நல்லது அல்லது வித்தியாசமானதுன்னு கஸ்டமர்ஸ்க்கு புரிய வைக்கும். மார்க்கெட்டிங்கோட தொடர்புடைய சப்ஜெக்ட்ஸ் சிலது இங்க இருக்கு. Managerial communications, macroeconomics, public relations, principles of marketing, quantitative methods, principles of finance, business-to-business marketing. 1.3 Definitions of marketing. மார்க்கெட்டிங்கிறது கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் மற்றும் சொசைட்டிக்கு வேல்யூவை உருவாக்குற, கம்யூனிகேட் பண்ற, டெலிவர் பண்ற மற்றும் எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆக்டிவிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் ப்ராசஸஸ். டார்கெட் மார்க்கெட்டை திறம்பட அடைய பிசினஸ்களுக்கு உதவும் ஆக்டிவிட்டிஸும் இந்த டெஃபினிஷன்ல அடங்கும். காட்லர் ஈட் ஆல் 1996 படி கஸ்டமர்ஸ்க்கு என்ன ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸ் ஆர்வம் இருக்கும்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் தான் மார்க்கெட்டிங். அப்புறம் சேல்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் பிசினஸ் டெவலப்மெண்ட்ல பயன்படுத்த வேண்டிய ஸ்ட்ராட்டஜியும் இதுதான். தி அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் AMA சொல்றபடி மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷன். இது கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூவை உருவாக்குற, கம்யூனிகேட் பண்ற மற்றும் டெலிவர் பண்ற ஒரு ப்ராசஸ். அப்புறம் ஆர்கனைசேஷனுக்கும் அதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் பெனிஃபிட் கிடைக்குமாறு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸை மேனேஜ் பண்றதும் இதுல அடங்கும். 1.4 Selling vs Marketing. இப்ப நம்ம மார்க்கெட்டிங்கும் செல்லிங்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். இது ரெண்டும் தொடர்புடைய வார்த்தைகள் தான், ஆனா ஒன்னு இல்ல. மார்க்கெட்டிங்ல செல்லிங்கும் மற்ற ஆக்டிவிட்டீஸும் அடங்கும். உதாரணமா ப்ரொமோஷனல் மெஷர்ஸ், மார்க்கெட்டிங் ரிசர்ச், ஆஃப்டர் சேல் சர்வீஸ். செல்லிங்கிறது கன்சியூமர்ஸை நிறுவனத்தின் குட்ஸ் மற்றும் சர்வீசஸை வாங்க தூண்டுறது மட்டும்தான். இது கன்சியூமர் நீட்ஸ், வாண்ட்ஸ், பிரெஃபரன்ஸ், லைக்ஸ், டிஸ்லைக் பத்தி ரீசர்ச் பண்றதுல ஆரம்பிச்சு சேல்ஸ் நடந்த பிறகும் தொடரும். செல்லிங்கிறது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் ஆரம்பிச்சு பயர் செல்லருக்கு பணம் கொடுத்ததும் முடிஞ்சிடும். இங்க ப்ராஃபிட்டை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அதிகப்படுத்துறது மூலமா சம்பாதிக்கிறது தான் ஃபோக்கஸ். இங்க ப்ராஃபிட்டை சேல்ஸை அதிகப்படுத்துறது மூலமா சம்பாதிக்கிறது தான் ஃபோக்கஸ். கஸ்டமரோட நீட் தான் இங்க மைய புள்ளி. எல்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸும் இதை சுத்தி தான் நடக்கும். இது ஷார்ட் டேர்ம் கெயினை அடைய ஒரு ஃப்ராக்மெண்டட் அப்ரோச். இது ஒரு இன்டிகிரேட்டட் அப்ரோச். கஸ்டமர்களை உருவாக்குறது, பராமரிக்கிறது, தக்க வச்சுக்கிறது போன்ற லாங் டேர்ம் கோல்ஸை அடைய உதவும். எல்லா ஆக்டிவிட்டீஸும் உற்பத்தி செய்யப்பட்ட ப்ராடக்டை சுத்தி தான் நடக்கும்.
பையரோட நீட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது, செல்லரோட நீட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது. மார்க்கெட்டிங்கிறது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூலமா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. மார்க்கெட்டிங்ல கன்சியூமரோட நீட்ஸ்க்கும் அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் தான் ஃபோக்கஸ். ஆனா செல்லிங்கிறது ப்ராடக்டை மையமா வச்சு உற்பத்தி செய்யப்பட்டதை விற்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. செல்லிங்கிறது மார்க்கெட்டிங்கிற பெரிய ப்ராசஸ்ல ஒரு சின்ன பகுதி தான். இதுல ஆரம்பத்துல குட்ஸ் மற்றும் சர்வீசஸை ப்ரொமோட் பண்றதுக்கும் கடைசியில சேல்ஸை அதிகரிக்கிறதுக்கும் தான் முக்கியத்துவம். மார்க்கெட்டிங்கிறது ப்ராடக்ட்டுக்கு கன்சியூமர் லாயல்ட்டியை பெறுவதன் மூலம் நீண்டகால பெர்ஸ்பெக்டிவை கொண்டது. ஆனா செல்லிங்கிறது சேல்ஸ் வால்யூமை அதிகரிக்கிறதுக்கான ஷார்ட் டேர்ம் ப்ராஸ்பெக்டிவ் தான். மார்க்கெட்டிங்ல கன்சியூமர் தான் ராஜா, அவரோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். செல்லிங்ல ப்ராடக்ட் தான் முக்கியம், அது விக்கிறது தான் முழு ஃபோக்கஸ். மார்க்கெட்டிங்கிறது ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆன பிறகும் தொடரும். ஏன்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸுங்கிறது மார்க்கெட்டிங் ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான கம்போனன்ட். செல்லிங்கிறது ப்ரொடக்ஷன் நடந்த பிறகு ஆரம்பிச்சு குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதும் முடிஞ்சிடும். 1.5 Objectives of Marketing. இப்போ மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். கஸ்டமர்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கிறது. எல்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நோக்கியே இருக்கும். மார்க்கெட்டிங்கிறது கன்சூமர் நீட்ஸை புரிஞ்சுகிட்டு அந்த தேவைகளை சிறப்பா பூர்த்தி செய்யற மாதிரி குட்ஸை உற்பத்தி செய்யறதுல தொடங்குது. இது மட்டும் இல்லாம பிரைசிங் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸும் இதுக்கு ஏத்த மாதிரி தான் திட்டமிடப்படுது. டிமாண்டை அதிகரிக்க அட்வர்டைசிங் மற்றும் மற்ற சேல்ஸ் ப்ரொமோஷனல் எஃபர்ட்ஸ் மூலமா மார்க்கெட்டிங் தங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு கூடுதல் டிமாண்டை உருவாக்க முயற்சிக்குது. திருப்தியடைந்த கஸ்டமர்ஸும் புது கஸ்டமர்ஸை உருவாக்க உதவுவாங்க. உதாரணமா, நீங்க ஒரு ஜெல் பென் வாங்கி அதுல திருப்தி அடைஞ்சா அடுத்த தடவையும் அதே பென்னை வாங்குவீங்க. அப்புறம் நீங்க மத்தவங்க கிட்ட அதை பத்தி சொல்லும்போது அவங்களும் அதை முயற்சி செய்ய விரும்புவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு சிறந்த குவாலிட்டி ப்ராடக்டை கொடுக்கிறது. இது மார்க்கெட்டிங்கோட ஒரு அடிப்படை ஆப்ஜெக்டிவ். பிசினஸ் ஹவுசஸ் தங்கள் நாலேஜ் மற்றும் டெக்னாலஜியை அப்டேட் செஞ்சு தொடர்ந்து சிறந்த ப்ராடக்ட்ஸை கொடுக்க முயற்சி செய்வாங்க. அப்படி செய்யலைனா காம்படிஷன் மூலமா அவங்க மார்க்கெட்ல இருந்து வெளியேற்றப்படுவாங்க. ஆர்கனைசேஷனுக்கு குட்வில்லை உருவாக்குறது. மார்க்கெட்டிங்கோட இன்னொரு ஆப்ஜெக்டிவ் ஒரு நல்ல பப்ளிக் இமேஜை உருவாக்கி ஆர்கனைசேஷனுக்கு குட்வில்லை ஏற்படுத்துறது தான். இது ப்ராடக்ட்டுக்கு லாயல்ட்டி ஐ பராமரிக்கவும் அதே நிறுவனத்தோட புது ப்ராடக்ட்ஸையும் கஸ்டமர் சேர்த்துக்கிறதுக்கும் உதவும். ப்ராஃபிட்டபிள் சேல்ஸ் வால்யூமை உருவாக்குறது. எல்லா மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸோட இறுதி ஆப்ஜெக்டிவ் பிசினஸ்க்கு ப்ராஃபிட்டபிள் சேல்ஸ் வால்யூமை உருவாக்குறது தான். கஸ்டமர்ஸோட நீட்ஸ் மற்றும் வாண்ட்ஸை கவனிச்சு அவங்களுக்கு தேவையான குட்ஸ் மற்றும் சர்வீசஸை அவங்களால வாங்கக்கூடிய விலையில அவங்களுக்கு வசதியான இடங்கள்லையும் நேரத்திலையும் கொடுக்கிறது. கடைசியில சேல்ஸ் மற்றும் ப்ராஃபிட்ஸை அதிகரிக்கும். 1.6 Functions of Marketing. குட்ஸ் மற்றும் சர்வீசஸை ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து கன்சியூமர்ஸ் அல்லது யூசர்ஸ்க்கு கொண்டு சேர்க்கும் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் மார்க்கெட்டிங்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்ப்போம். மார்க்கெட்டிங் ரீசர்ச். மார்க்கெட்டிங் ரீசர்ச்ங்கிறது மார்க்கெட்டிங்கோட பல்வேறு அம்சங்கள் சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ஸை சேகரிச்சு அனலைஸ் பண்றது. இது கஸ்டமர் நீட்ஸ், பாயிங் ஹேபிட்ஸ், மார்க்கெட்ல இருக்கிற காம்படிஷனோட தன்மை, நிலவும் பிரைசஸ், டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், அட்வர்டைசிங் மீடியாவோட எஃபெக்டிவ்னஸ் போன்ற தகவல்களை சேகரிச்சு அனலைஸ் செய்யற ஒரு ப்ராசஸ். மார்க்கெட்டிங் ரீசர்ச் சரியான முடிவுகளை எடுக்கவும் பொருத்தமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கவும் தேவையான ஃபேக்ட்ஸை சேகரிச்சு பதிவு செஞ்சு அனலைஸ் பண்ணும். ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மார்க்கெட்டிங்கிறது உண்மையான உற்பத்திக்கு முன்னாடியே தொடங்குது. மார்க்கெட்டர்ஸ் கன்சியூமர்ஸோட நீட்ஸ் பத்தி தகவல்களை சேகரிச்சு என்ன உற்பத்தி செய்யணும்னு முடிவு செய்வாங்க. அதனால மார்க்கெட்டிங்கோட வேலை கன்சியூமர்ஸ்க்காக ஒரு ப்ராடக்டை திட்டமிட்டு டிசைன் பண்றதுல இருந்து தொடங்குது. ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராடக்டை மாடிஃபை செஞ்சு இம்ப்ரூவ் பண்றது மூலமாவும் இதை செய்யலாம். உதாரணமா, இப்போ நம்ம பயன்படுத்துற சோப்ஸ் மற்றும் டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி புது ப்ராடக்ட்ஸும் கிட்டத்தட்ட தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்படுது. பையிங் அண்ட் அசம்பிளிங். மார்க்கெட்டிங்கோட ஒரு பகுதியாக பையிங் அண்ட் அசம்பிளிங் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது மறுவிற்பனைக்காக தேவையான குட்ஸை வாங்குறதையும் சேகரிக்கிறதையும் குறிக்குது. இந்த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் முக்கியமா ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தான் பொருந்தும். மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்தவரை பையிங் அண்ட் அசம்பிளிங்கிறது ஃபினிஷ்ட் குட்ஸை உற்பத்தி செய்ய தேவையான ரா மெட்டீரியல்ஸ் மற்றும் கம்போனன்ட்ஸை வாங்குறது தான். பேக்கேஜிங்கிறது குட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு வசதியா கவர்ச்சியான பேக்கெட்ஸ்ல போடுறது தான். இதுல முக்கியமான விஷயங்கள் பேக்கேஜோட சைஸ் மற்றும் பயன்படுத்தப்படும் பேக்கேஜிங் மெட்டீரியலோட வகை. குட்ஸை பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் அல்லது கிளாஸ், பாக்ஸஸ், டின், கிளாஸ், பேப்பர், பிளாஸ்டிக், கேன்ஸ் அல்லது பேக்ஸ்ல பேக் செய்யலாம். பேக்கேஜோட சைஸ் பொதுவா சில கிராம்ஸ்ல இருந்து சில கிலோகிராம்ஸ் வரை, ஒரு ப்ராடக்டோட ஒரு பீஸ்ல இருந்து பல பீசஸ் வரை, அல்லது எடை, எண்ணிக்கை, நீளம் போன்ற எந்த ஒரு பொருத்தமான குவான்டிட்டிலையும் மாறுபடும். பேக்கிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் நோக்கங்களுக்காக குட்ஸை பொருத்தமான கண்டெய்னர்ஸ்ல வைக்கிறது. இது பேக்கேஜிங்ல இருந்து வேறுபட்டதுங்கிறத கவனத்துல கொள்ளணும். ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங். ஸ்டாண்டர்டைசேஷன்ங்கிறது ஒரு குட்ஸை உற்பத்தி செய்ய ஷேப்,
டிசைன், கலர் மற்றும் மற்ற பண்புகள் சம்பந்தமா ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குறது. ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்டிருந்தா கஸ்டமர்ஸ் ஒரு ப்ராடக்ட்டையும் அதோட பண்புகளையும் நல்ல அடையாளம் காண முடியும். அதனால குட்ஸை சாம்பிள் அல்லது டெஸ்கிரிப்ஷன் மூலமா விற்கலாம். ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராடக்ட் குவாலிட்டியில கன்சூமர்ஸோட கான்ஃபிடன்ஸை அதிகரிக்கிற மூலமா ப்ராடக்டோட சேல்ஸை மேம்படுத்த உதவும். கிரேடிங்கிறது சைஸ் மற்றும் குவாலிட்டி சம்பந்தமான சில முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸின் அடிப்படையில ப்ராடக்ட்ஸை வெவ்வேறு வகுப்புகளாக பிரிப்பது. கிரேடிங் அக்ரிகல்ச்சரல், ஃபாரஸ்ட் மற்றும் மினரல் ப்ராடக்ட்ஸ்க்கு தேவைப்படுது. உதாரணமா காட்டன், சுகர்கேன், ஐரன் ஓர், கோல், டிம்பர் போன்றவை. வெரிடால் மேன்ஜஷீல் பிராண்டிங்கிறது ஒரு ப்ராடக்டை மற்ற ப்ராடக்ட்ஸ்லிருந்து வேறுபடுத்தி காட்ட அதுக்கு ஒரு கவர்ச்சியான பெயர், சிம்பல் அல்லது ஐடென்டிட்டி மார்க் கொடுக்கிறது. உதாரணமா சர்ஃப்ங்கிறது ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் HUL உற்பத்தி செய்யற ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடரோட பிராண்ட் நேம். அதே மாதிரி டூத்பேஸ்டுக்கு கோல்கேட், சோப்புக்கு லக்ஸ் போன்ற பிராண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு பரிச்சயம் இருக்கும். பிரைசிங் த ப்ராடக்ட் பிரைசிங்கிறது ப்ராடக்ட் காஸ்ட்ஸ், கஸ்டமர்ஸோட பணம் செலுத்தும் திறன் மற்றும் காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸோட பிரைசஸை கருத்தில் கொண்டு ப்ராடக்ட் பிரைசஸை நிர்ணயிப்பது சம்பந்தமான முடிவுகள். இது ஒரு முக்கியமான முடிவு, ஏன்னா இது சேல்ஸையும் ப்ராஃபிட்ஸையும் பாதிக்கும். அதனால பிரைசிங் ரொம்ப கவனமா செய்யப்படணும். ப்ரொமோஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல அட்வர்டைசிங், பர்சனல் செல்லிங், சேல்ஸ் ப்ரொமோஷன் மற்றும் பப்ளிசிட்டி அடங்கும். எல்லா ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸும் ஏற்கனவே இருக்கிற மற்றும் வருங்கால கஸ்டமர்ஸ் உடனான கம்யூனிகேஷனை உள்ளடக்கியது. இது மூலமா அவங்களுக்கு ப்ராடக்ட், அதோட தனித்துவமான ஃபீச்சர்ஸ், பிரைஸ், அவைலபிலிட்டி போன்றவ பத்தி தெரியப்படுத்தப்படுது. ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸோட ஆப்ஜெக்டிவ் கஸ்டமர்ஸை ப்ராடக்டை வாங்க தூண்டுறதுதான். டிஸ்ட்ரிபியூஷன்கிறது ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறதுக்கும் அதை உடலியல் ரீதியாக மாற்றுவதற்கும் மேற்கொள்ளப்படும் ஆக்டிவிட்டீஸை குறிக்குது. முதல் அம்சம், அதாவது ப்ராடக்டை விற்கிறது, ஹோல்சேலர்ஸ் மற்றும் ரீட்டெயிலர்ஸ் போன்ற மிடில்மென்களை பயன்படுத்துறது. இவங்க சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸை வசதியான இடங்களில் கிடைக்க செய்யவும் இறுதி கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறதுக்கும் உதவும். இரண்டாவது அம்சம், அதாவது பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர், ப்ரொடக்ஷன் இடத்திலிருந்து சேல் அல்லது கன்சியூமர் இடத்திற்கு குட்ஸை வேர்ஹவுசிங் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்வதை உள்ளடக்கியது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டீஸோட ஆப்ஜெக்டிவ் கஸ்டமர்ஸ்க்கு குட்ஸ் மற்றும் சர்வீசஸை அவங்களுக்கு மிகவும் வசதியான இடத்திலும் நேரத்திலும் தேவையான குவான்டிட்டியிலும் கிடைக்குதான்னு உறுதிப்படுத்துறது தான். செல்லிங்கிறது மார்க்கெட்டிங்கோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இதுல குட்ஸ் மற்றும் சர்வீசஸோட ஓனர்ஷிப் செல்லர்ல இருந்து பையருக்கு ஒரு பிரைஸுக்கு மாற்றப்படுது. செல்லிங் ப்ராசஸை தொடங்கவும் முடிக்கவும் செல்லர் வருங்கால பையருக்கு குட்ஸோட அவைலபிலிட்டி, ப்ராடக்ட்ஸோட தன்மை மற்றும் பயன்கள், அவற்றின் பிரைசஸ் மற்றும் ப்ராடக்டால திறம்பட பூர்த்தி செய்யக்கூடிய கஸ்டமர் நீட்ஸ் பத்தி தெரியப்படுத்தணும். இந்த ப்ராசஸ்ல அவள் கஸ்டமர்ஸோட ப்ராடக்ட் மீதான ஆர்வத்தை தூண்டி அதை வாங்க சம்மதிக்க வைப்பாங்க. ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங் ஸ்டோரேஜ்ங்கிறது குட்ஸை வாங்கி அல்லது உற்பத்தி செய்த நேரத்திலிருந்து அது விற்கப்படும் நேரம் வரை வைத்திருப்பது மற்றும் பாதுகாப்பது. வேறு வார்த்தைகளில் சொன்னா கஸ்டமர்ஸால வாங்கப்பட்டு அவங்களுக்கு டெலிவர் செய்யப்படும் வரை குட்ஸை பாதுகாப்பதற்கு பொருத்தமான ஏற்பாடுகளை செய்வதுதான் ஸ்டோரேஜ். வேர்ஹவுசிங்கிறது ஸ்டோரேஜுக்கு ஒத்த சொல், ஆனா இது பொதுவா குட்ஸ் மற்றும் கமாடிட்டிஸை பெரிய அளவில் சேமிக்கும் வசதிக்கு பயன்படுத்தப்படுது. டொமேட்டோ, கேபேஜ், பொட்டேட்டோ போன்ற காய்கறிகளை வருஷம் முழுதும் பயன்படுத்த கோல்ட் ஸ்டோரேஜ்ல சேமிச்சு வைக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. மார்க்கெட்டிங்ல ரா மெட்டீரியல் மற்றும் ஃபினிஷ்ட் குட்ஸை பின்னர் உற்பத்திக்கு அல்லது மறுவிற்பனைக்கு பயன்படுத்த சேமித்து வைப்பது அவசியம். டிரான்ஸ்போர்ட்டேஷன்கிறது குட்ஸை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உடலியல் ரீதியாக நகர்த்துவதை குறிக்குது. மார்க்கெட்டிங்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன்கிற ஆக்டிவிட்டி ரா மெட்டீரியல்ஸ் மற்றும் ஃபினிஷ்ட் குட்ஸை உற்பத்தி இடத்திலிருந்து நுகர்வு இடத்திற்கு உடலியல் ரீதியாக நகர்த்துவதை குறிக்குது. ரயில்வேஸ், ரோட்வேஸ், வாட்டர்வேஸ் மற்றும் ஏர்வேஸ் போன்ற பல்வேறு வழிகள்ல குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் செய்யப்படுது. ஹெவி மற்றும் பல்கி குட்ஸ்க்கு ரயில்வேஸ் மற்றும் வாட்டர்வேஸ் சிறந்தவை. மற்ற குட்ஸுக்கு டிமாண்ட், காஸ்ட், அர்ஜென்சி, குட்ஸோட தன்மை போன்றவற்றை பொறுத்து ஒரு பொருத்தமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழி தீர்மானிக்கப்படும். 1.7 Core Marketing Concepts. மார்க்கெட்டிங்கிறது பிசினஸ்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் கொடுக்குது. ஏன்னா லாயல் கஸ்டமர்ஸை பெற இதுதான் அவங்களுக்கு தேவை. அவங்க தங்கள் ப்ராடக்ட் தான் தங்கள் நீட்ஸ் மற்றும் வாண்ட்ஸை பூர்த்தி செய்ய சிறந்த விஷயம்னு பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை நம்ப வச்சு அதை தொடர்ந்து செய்யறது மூலமா இதை சாதிக்கிறாங்க. இதனால லாயல் கஸ்டமர் போட்டி நிறுவனங்களை பார்க்காம தங்கள் ப்ராடக்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு சோஷியல் மற்றும் மேனேஜீரியல் ப்ராசஸ். இதுல தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் ஒருவருக்கொருவர் வேல்யூ உள்ள ப்ராடக்ட்ஸை உருவாக்கி வழங்கி பரிமாறிக்கொள்வதன் மூலம் தங்கள் தேவைகளை அல்லது விருப்பங்களை பெறுகின்றன. ஒட்டுமொத்த மார்க்கெட்டிங்கை பிசினஸின் முக்கிய கான்செப்ட்ஸ் மூலம் பூர்த்தி செய்ய முடியும். நீட், வாண்ட், டிமாண்ட். நீட் இது சில அடிப்படை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றாக்குறை நிலை. உதாரணம் ஃபுட், க்ளோத்திங், சேஃப்டி, ஷெல்டர். ஒரு உதாரணம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். வாண்ட் ஒரு குறிப்பிட்ட நீடை பூர்த்தி செய்ய விரும்பும் விருப்பம். உதாரணம் இந்தியர்களுக்கு ஃபுட் தேவை, பனீர் டிக்கா அல்லது டாண்டோரி சிக்கன் விரும்புவார்கள். அமெரிக்கர்களுக்கு ஃபுட் தேவை, ஹாம்பர்கர் அல்லது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் விரும்புவார்கள். உதாரணம் ஒரு கார்,
மெர்சிடிஸ் சொல்லுங்க, ஆனா மாருதி மட்டும்தான் வாங்க முடியும். டிமாண்ட் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை வாங்க விரும்பும் விருப்பம், அதை வாங்குவதற்கான திறன் மற்றும் விருப்பத்துடன் இருத்தல். உதாரணம், மாருதிக்கு டிமாண்ட் இருக்கு. B. Products, goods, services, idea. ப்ராடக்ட்ங்கிறது நீட் அல்லது வாண்டை பூர்த்தி செய்யக்கூடிய எதுவாகவும் இருக்கலாம். ப்ராடக்ட் அண்ட் கம்போனன்ட்ஸ், பிசிக்கல் குட், சர்வீஸ், ஐடியா. உதாரணம், ஃபாஸ்ட் ஃபுட், பர்கர் அல்லது பிட்சா. பிசிக்கல் குட், உண்ணப்படும் பொருள். சர்வீஸ், ரா மெட்டீரியல் வாங்குவது, சமையல். ஐடியா, கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்பீட் ப்ராசஸிங் பவர். C. Value, cost, satisfaction. ப்ராடக்ட் ஆஃபரிங் வழங்கும் வேல்யூ காஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடிப்படையில்தான் வாங்குவதற்கான முடிவு எடுக்கப்படுகிறது. ப்ராடக்ட் ஒரு நீட் அல்லது வாண்டை பூர்த்தி செய்கிறது, திருப்திப்படுத்துகிறது. வேல்யூங்கிறது கன்சியூமரன் பார்வை அல்லது மதிப்பீட்டின்படி நீட்ஸ் வாண்ட்ஸை பூர்த்தி செய்ய ஒரு ப்ராடக்டன் திறன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு காஸ்ட் பிரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் டைம், லீட் மற்றும் டிராவல் கம்ஃபர்ட் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. வேல்யூ ப்ராடக்ட்ஸின் திருப்திப்படுத்தும் திறன். காஸ்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸின் விலை. D. Exchange, transaction. எக்ஸ்சேஞ்ச் ஒரு டிசையர்ட் ப்ராடக்டை ஒருவரிடமிருந்து பெறுவதற்கான செயல் ப்ராசஸ், அதற்கு பதிலாக எதையாவது வழங்குவதன் மூலம். எக்ஸ்சேஞ்ச் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க வேண்டுமென்றால் பின்வரும் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். குறைந்தது 2 பார்ட்டிஸ் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பார்ட்டியும் மற்ற பார்ட்டிக்கு வேல்யூ உள்ள ஒன்றை வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பார்ட்டியும் கம்யூனிகேஷன் மற்றும் டெலிவரிக்கு திறமையானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பார்ட்டியும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை ஏற்கவோ நிராகரிக்கவோ சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பார்ட்டியும் மற்ற பார்ட்டியுடன் டீல் செய்வது பொருத்தமானது என்று நம்ப வேண்டும். டிரான்சாக்ஷன் ஒரு எக்ஸ்சேஞ்சின் முடிவில் நடக்கும் ஒரு நிகழ்வு. எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு ஒப்பந்தத்தை நோக்கிய ஒரு ப்ராசஸ். ஒப்பந்தம் எட்டப்படும்போது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது என்று சொல்லலாம். பார்ட்டர் டிரான்சாக்ஷன், மானிட்டரி டிரான்சாக்ஷன், குறைந்தது 2 வேல்யூ உள்ள பொருட்கள். ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிபந்தனை. ஒப்பந்த நேரம், ஒப்பந்த இடம், இணக்கத்திற்கான லீகல் சிஸ்டம் இருக்கலாம். E. Relationship, networking. ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உடன் நீண்டகால திருப்தியான உறவுகளை உருவாக்குவதன் ஒரு பேட்டர்ன். இது அவர்களின் நீண்டகால பெர்ஃபார்மன்சஸ் மற்றும் பிசினஸை தக்கவைத்துக் கொள்ள உதவும். இது ஹை குவாலிட்டி, குட் சர்வீஸ், ஃபேர் பிரைசிங் ஆகியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ப்ராமிஸ் செய்து டெலிவரி செய்வதன் மூலம் அடையப்படுகிறது. FMP. Marketing network. இது கம்பெனி மற்றும் அதன் கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், ரீட்டெய்லர்ஸ், ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகியவற்றுடன் லாபகரமான பிசினஸ் ரிலேஷன்ஷிப்களை உருவாக்கிய ஒரு அமைப்பு. மார்க்கெட் ஷேர்க்கான போட்டி நிறுவனங்களுக்கு இடையில் மட்டுமல்ல, முழு நெட்வொர்க்குக்கு இடையேயும் நடக்கிறது. 1.8 Company orientations towards the marketplace. இன்டர்நெட் வருகையால் பாரம்பரிய மார்க்கெட்டிங்கை தவிர பல மார்க்கெட்டிங் சேனல்ஸ் பிசினஸ்களுக்கு கிடைத்துள்ளன. இவை அனைத்தும் கஸ்டமரை ஈடுபடுத்துவதில் கவனம் செலுத்துகின்றன. முக்கியமான மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸின் சுருக்கமான கண்ணோட்டம் இங்கே. 1. ப்ரொடக்ஷன் கான்செப்ட். இது ஒரு ஆபரேஷன்ஸ் அடிப்படையிலான கான்செப்ட். இதில் கன்சியூமர் எளிதில் கிடைக்கக்கூடிய மற்றும் மலிவான ப்ராடக்ட்ஸை எதிர்பார்க்கிறார். இங்கு பிசினஸ், ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, லோவரிங் காஸ்ட்ஸ் மற்றும் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இந்த கான்செப்ட் டெவலப்பிங் எக்கானமீஸில் நன்றாக செயல்படுகிறது. அங்கு ப்ராடக்டின் அம்சங்களை விட ப்ராடக்டின் தேவை அதிகமாக இருக்கும். 2. ப்ராடக்ட் கான்செப்ட். இது ஒரு கன்சியூமர் சார்ந்த கான்செப்ட். இங்கு கன்சியூமர்ஸ் சிறந்த, ஹை பர்ஃபார்மன்ஸ் மற்றும் தனித்துவமான அம்சங்களை கொண்ட ப்ராடக்ட்ஸை எதிர்பார்க்கிறார்கள். இந்த கான்செப்ட் ப்ராடக்ட் தங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்தால் கஸ்டமர்ஸ் விசுவாசமாக இருப்பார்கள் என்று கருதுகிறது. எனவே பிசினஸ் தொடர்ந்து புதுமையான ப்ராடக்ட்ஸை வழங்க முயற்சி செய்கிறது. 3. செல்லிங் கான்செப்ட். இங்கு பிசினஸ் தங்கள் ப்ராடக்ட்ஸை தீவிர ப்ரொமோஷன் மற்றும் செல்லிங் மூலம் மட்டுமே விற்க முடியும் என்றும் கஸ்டமர்ஸ் தூண்டப்படாவிட்டால் பதிலளிக்க மாட்டார்கள் என்றும் நம்புகிறது. சுருக்கமாக, இது பிசினஸ் மார்க்கெட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய ப்ராடக்ட்ஸை உருவாக்குவதற்கு பதிலாக தான் தயாரித்ததை விற்க முயற்சிக்கும் ஒரு விஷயம். 4. மார்க்கெட்டிங் கான்செப்ட். இந்த கான்செப்ட் மேற்கூறியவற்றை விட தீவிரமானது. இது டார்கெட் மார்க்கெட், அதன் நீட்ஸ் மற்றும் வாண்ட்ஸ் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. மேலும் தங்கள் மார்க்கெட்டுக்கு வேல்யூவை வழங்கும்போது போட்டியாளர்களை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் செயல்படுகிறது. புஷ் மார்க்கெட்டிங்கை நம்பிய முந்தைய கான்செப்ட்ஸ் ஐ போலல்லாமல் இது பிராண்ட் லாயல்ட்டியை உருவாக்குவதன் மூலம் புல் மார்க்கெட்டிங்கை நம்புகிறது. சேல்ஸ் கான்செப்ட் செல்லர் சார்ந்ததாக இருக்கும்போது மார்க்கெட்டிங் கான்செப்ட் பயர் சார்ந்ததாக உள்ளது. 5. சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இன்று ஒரு 5வது கான்செப்ட் உருவாகியுள்ளது. சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ங்கிறது ஒரு சிறந்த நிலை. இதில் டார்கெட் மார்க்கெட்டின் வாண்ட்ஸ் மற்றும் நீட்ஸ் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி போட்டியாளர்களை விட சிறந்த வேல்யூவை வழங்குவதோடு பிசினஸ் தங்கள் டார்கெட் மார்க்கெட் மற்றும் ஒட்டுமொத்த சொசைட்டின் நல்வாழ்வையும் பாதுகாக்க முயற்சி செய்கிறது. இது என்வாயர்மெண்டல் மற்றும் நேச்சுரல் ரிசோர்ஸ் பிரசர்வேஷன் மற்றும் கார்பன் ஃபுட்பிரிண்டை குறைப்பதையும் கருத்தில் கொள்கிறது. 1.9 Emerging trends in marketing. 1. குவாலிட்டி, வேல்யூ மற்றும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம். இன்றைய கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட்ஸை வாங்க நேரடியாக தூண்டும் காரணங்களுக்கு கன்வீனியன்ஸ், ஸ்டேட்டஸ், ஸ்டைல், ஃபீச்சர்ஸ், சர்வீசஸ் மற்றும் குவாலிட்டிஸ்
அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்றைய மார்க்கெட்டர்ஸ் குறைந்த விலைக்கு அதிகமாக வழங்குங்கள் என்ற கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 2. ரிலேஷன்ஷிப் பில்டிங் மற்றும் கஸ்டமர் ரிட்டென்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம். இன்றைய மார்க்கெட்டர்ஸ் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் கஸ்டமர்ஸ் மீது கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் டிரான்சாக்ஷன் சிந்தனையில் இருந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங்க்கு மாறி வருகிறார்கள். பெரிய நிறுவனங்கள் டெமோகிராஃபிக், லைஃப் ஸ்டைல், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பையிங் ஹேபிட்ஸ், டிஃபரண்ட் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் போன்றவற்றை உள்ளடக்கிய பெரிய கஸ்டமர் டேட்டாபேஸை உருவாக்கி பராமரித்து புதுப்பிக்கிறார்கள். மேலும் கஸ்டமர்ஸ்க்கு மகிழ்ச்சியை அல்லது டிலைட்டை உருவாக்கும் வகையில் தங்கள் ஆஃபரிங்ஸை வடிவமைக்கிறார்கள். அதேபோல் வாழ்நாள் முழுவதும் அவர்களை தக்கவைத்துக் கொள்ள அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மார்க்கெட்டர்ஸ் கஸ்டமரை உருவாக்குவதை விட கஸ்டமரை தக்கவைத்துக் கொள்வது எளிது என்று உறுதியாக நம்புகிறார்கள். 3. பிசினஸ் ப்ராசஸஸ் மற்றும் இன்டிகிரேட்டட் பிசினஸ் ஃபங்க்ஷன்ஸை மேனேஜ் செய்வதற்கு அதிக முக்கியத்துவம். இன்றைய நிறுவனங்கள் தங்கள் சொந்த லாஜிக்குடன் கூடிய அரை தன்னாட்சி துறைகளை நிர்வகிப்பதிலிருந்து கஸ்டமர் சர்வீஸ் மற்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பாதிக்கும் அடிப்படை பிசினஸ் ப்ராசஸஸை நிர்வகிப்பதற்கு தங்கள் சிந்தனையை மாற்றி வருகின்றன. நிறுவனங்கள் ஒவ்வொரு ப்ராசஸையும் நிர்வகிக்க கிராஸ் டிசிப்ளினரி பர்சனலை நியமிக்கின்றன. மார்க்கெட்டிங் பர்சனல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டல் மட்டும் இல்லாமல் அதிக அளவில் கிராஸ் டிசிப்ளினரி டேர்ம்ஸில் வேலை செய்கிறார்கள். இது ஒரு நேர்மறையான வளர்ச்சி. இது மார்க்கெட்டர்ஸ் மீதான பெர்ஸ்பெக்டிவை விரிவுபடுத்துகிறது, மேலும் மற்ற துறைகளை சேர்ந்த ஊழியர்களின் பெர்ஸ்பெக்டிவையும் விரிவுபடுத்துகிறது. 4. குளோபல் திங்கிங் மற்றும் லோக்கல் மார்க்கெட் பிளானிங்க்கு அதிக முக்கியத்துவம். முன்னரே குறிப்பிட்டது போல இன்றைய கஸ்டமர்ஸ் குளோபல் அல்லது காஸ்மோபாலிட்டன். அவர்கள் இன்டர்நேஷனல் பண்புகளை காட்டுகிறார்கள். இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரேபிட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லிபரலைசேஷன் மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்களின் மொபிலிட்டி காரணமாகும். நிறுவனங்கள் தங்கள் எல்லைகளை தாண்டி மார்க்கெட்ஸை நாடி செல்கின்றன. அவர்கள் தங்கள் மரபுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் கஸ்டமர்ஸ் பற்றிய அனுமானங்களை கைவிட வேண்டும். அவர்கள் தங்கள் ஆஃபரிங்கை கலாச்சார தேவைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். முடிவுகள் லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலம் எடுக்கப்படுகின்றன. இவர்களுக்கு குளோபல் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லீகல் மற்றும் சோஷியல் ரியாலிட்டிஸ் பற்றி நன்கு தெரியும். நிறுவனங்கள் குளோபலி சிந்திக்க வேண்டும், ஆனால் லோக்கலி செயல்பட வேண்டும். இன்றைய மார்க்கெட்டர்ஸ் லோக்கலி செயல்படுங்கள் ஆனால் குளோபலி சிந்தியுங்கள் என்று நம்புகிறார்கள். 5. ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் மற்றும் நெட்வொர்க்ஸுக்கு அதிக முக்கியத்துவம். ஒரு நிறுவனம் மற்றவர்களின் உதவி இல்லாமல் கஸ்டமர்ஸை திருப்திப்படுத்த முடியாது. வெற்றிக்கு தேவையான போதுமான ரிசோர்சஸ் மற்றும் ரிக்வயர்மெண்ட்ஸ் அதற்கு இல்லை. நிறுவனம் மற்ற அமைப்புகள், உள்ளூர் மற்றும் குளோபல் பார்ட்னர்ஸ் ஆகியோருடன் இணைந்து செயல்பட வேண்டும். இவர்கள்தான் வெற்றிக்கு தேவையான பல்வேறு ரிக்வயர்மெண்ட்ஸை வழங்குகிறார்கள். மேல்மட்டத்தில் உள்ள சீனியர் மேனேஜர் பார்ட்னரிங் ஃபர்ம்ஸுக்கு கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜஸை உருவாக்கும் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் மற்றும் நெட்வொர்க்கை வடிவமைப்பதற்கு அதிக நேரம் செலவிடுகிறார். மர்ஜர், அக்விசிஷன் மற்றும் பார்ட்னரிங் ஆகியவை ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் மற்றும் நெட்வொர்க்ஸுக்கான ஒரு தீவிர தேடலின் விளைவாகும். 6. டைரக்ட் மற்றும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு அதிக முக்கியத்துவம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் ஆகியவை பையிங் மற்றும் செல்லிங் தன்மையை மாற்றும் என்று உறுதியளிக்கின்றன. நிறுவனங்கள் சேல்ஸ்மென்களை நியமிப்பது, சொந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை அமைப்பது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வடிவமைப்பது, ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்துவது மற்றும் பெரிய ஷாப்பிங் ரீட்டெயில் மால்ஸுடன் ஒப்பந்தம் செய்வது போன்ற நேரடி சேனலை பின்பற்றுகின்றன. உலகில் எங்கும் உள்ளவர்கள் இன்டர்நெட் மற்றும் நிறுவனங்களின் ஹோம் பேஜஸை அணுகி ஆஃபர்ஸை ஸ்கேன் செய்யலாம் மற்றும் குட்ஸை ஆர்டர் செய்யலாம். ஆன்லைன் சர்வீஸ் மூலம் அவர்கள் மற்ற யூசர்ஸுடன் சாட் செய்வதன் மூலம் ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸ் பற்றிய ஆலோசனைகளை கொடுக்கவும் பெறவும் முடியும். சிறந்த வேல்யூஸை தீர்மானிக்கலாம், ஆர்டர்ஸை வைக்கலாம் மற்றும் அடுத்த நாள் டெலிவரியை பெறலாம். டேட்டாபேஸ் டெக்னாலஜியில் ஏற்பட்ட முன்னேற்றங்களின் விளைவாக நிறுவனங்கள் அதிக டைரக்ட் மார்க்கெட்டிங் செய்ய முடியும். மேலும் ஹோல்சேல் மற்றும் ரீட்டெயில் இன்டர்மீடியரிஸை குறைவாக நம்பலாம். இதைத் தவிர பல நிறுவனங்களின் பாயிங் இப்போது நிறுவனங்களுக்கு இடையேயான எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் லிங்க் மூலம் தானாகவே செய்யப்படுகிறது. இந்த போக்குகள் அனைத்தும் அதிக பாயிங் மற்றும் செல்லிங் எஃபிஷியன்சிக்கு வழிவகுக்கின்றன. 7. சர்வீசஸ் மார்க்கெட்டிங்க்கு அதிக முக்கியத்துவம். பெரும்பாலான மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சர்வீஸ் மார்க்கெட்டிங்கில் ஈடுபட்டுள்ளனர். சர்வீசஸ் இன்டான்ஜிபிள் மற்றும் பெரிஷபிள், வேரியபிள் மற்றும் இன்செபாரபிள் என்பதால் டான்ஜிபிள் குட் மார்க்கெட்டிங்கை விட கூடுதல் சவால்களை அவை முன்வைக்கின்றன. மார்க்கெட்டர்ஸ் இன்சூரன்ஸ், சாஃப்ட்வேர், கன்சல்டிங் சர்வீசஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ் மற்றும் பிற சர்வீசஸை விற்கும் சர்வீஸ் ஃபர்ம்ஸ்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கி வருகிறார்கள். 8. ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸுக்கு அதிக முக்கியத்துவம். விரைவான இக்கனாமிக் growth காரணமாக ஹைடெக் ஃபர்ம்ஸ் உருவாகியுள்ளன. இவை பாரம்பரிய நிறுவனங்களில் இருந்து வேறுபடுகின்றன. ஹைடெக் ஃபர்ம்ஸ் அதிக ரிஸ்க், ஸ்லோவர் ப்ராடக்ட் அக்செப்டன்ஸ், ஷார்ட்டர் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ஸ் மற்றும் ஃபாஸ்டர் டெக்னாலஜிக்கல் ஆப்சோலசன்ஸை எதிர்கொள்கின்றன. ஹைடெக் ஃபர்ம்ஸ் தங்கள் வெஞ்சரை ஃபைனான்ஷியல் கம்யூனிட்டிக்கு மார்க்கெட்டிங் செய்யும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் தங்கள் புதிய ப்ராடக்ட்ஸை ஏற்க போதுமான கஸ்டமர்ஸை சம்மதிக்க வைக்க வேண்டும். 9. எத்திக்கல் மார்க்கெட்டிங் பிஹேவியருக்கு அதிக முக்கியத்துவம். மார்க்கெட் பிளேஸ் நியாயமற்றவர்கள் மற்றும் மற்றவர்களின் செலவில் செழிக்க விரும்பாதவர்களால் துஷ்பிரயோகம் செய்ய அதிக வாய்ப்புள்ளது. மார்க்கெட்டர்ஸ் தங்கள் தொழிலை உயர்ந்த தரத்துடன் செய்ய வேண்டும். அரசாங்கங்கள் கூட முறைகேடுகளிலிருந்து அவர்களை தடுக்க பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன.
மார்க்கெட்டர்ஸ் மோரல் ஸ்டாண்டர்ட்ஸ் அல்லது பிசினஸ் எத்திக்ஸை பின்பற்றி தங்கள் ப்ராடக்ட்ஸை விற்க முயற்சிக்கிறார்கள். 10. அதர் இஷ்யூஸ். 1. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் மற்றும் குவாலிட்டி, வேல்யூ மற்றும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு முக்கியத்துவம். TQM of 6 சிக்மா கூட ஒவ்வொரு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அம்சத்திலும் பயன்படுத்துதல். 2. காம்படிஷன் மீதான அணுகுமுறையில் மாற்றம். அவர்கள் அதிகபட்ச லாபத்திற்காக போட்டியிடுவதில்லை, மாறாக கஸ்டமர்ஸுக்கு அதிகபட்ச ஆஃபர்ஸை வழங்குவதற்காக போட்டியிடுகிறார்கள். 3. ஆர்கனைசேஷன் இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் உடன் வெளியே என 2 மட்டங்களிலும் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் கஸ்டமர்ஸை திருப்திப்படுத்த. 4. குளோபல் மற்றும் காம்ப்ளெக்ஸ் கஸ்டமர்ஸ் பற்றிய கான்செப்ட். 5. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்டன் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது ஆர்கனைசேஷனில் யூனிக் மற்றும் டாமினன்ட் ஸ்டேட்டஸை அனுபவிக்கிறது. 6. சர்வே மற்றும் ரீசர்ச்சுக்கு சமீபத்திய டெக்னாலஜி பயன்படுத்துதல். 7. ஆஃப்டர் சேல் சர்வீசஸுக்கு அதிக முக்கியத்துவம். 8. அட்வர்டைசிங்கல் என்டர்டெய்னிங் வேல்யூ போன்றவை. இந்த பாடத்துல நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்டன் இன்ட்ரடக்ஷன், அதோட இம்பார்ட்டன்ஸ், மார்க்கெட்டிங் மற்றும் செல்லிங் இடையே உள்ள வித்தியாசங்கள், அப்புறம் இன்றைய மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பல புது ட்ரெண்ட்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து வர லெசன்ல, அதாவது லெசன் 2 ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.